கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகம பெண்கள் மத்தியில எலிசபெத் அப்படின்ற பேரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்ப்போம். எலிசபெத் அப்படின்ற சொல்ல ஒரு எபிரேய சொல். அந்த எபிரேய சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னா, God's promise, consecrated to God, devoted to God or dedicated to God. கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பொருள். அதுதான் எலிசபெத் அப்படின்ற பேருடைய அர்த்தம். ஆசாரிய வகுப்பை சேர்ந்த சகரியா என்பவர் ஆலயத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவங்களுடைய மனைவி, அவங்க யாருன்னா ஆரோனுடைய குமாரத்துகளில் ஒருத்தி. சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருடைய காரியங்கள்ல உண்மையா இருந்தாங்க. அவங்க செய்த எல்லா விஷயத்தையும் அவங்க கர்த்தருக்காக உண்மையா செயல்பட்டாங்க, நீதியா நடந்தாங்க. அவருடைய சகல நியமங்களின்படியும் ஒவ்வொரு கட்டளைகளையும் அவங்க கடைபிடிக்க முயற்சி பண்ணாங்க. இதுதான் வேதாகமத்துல அவங்கள பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி. கர்த்தருடைய ஊழியத்துல அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க வயது சென்றவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எலிசபெத் மலடியா இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் அவங்க மீது இருந்தது. காபிரியல் தூதன் சகரியா முன்னாடி தோன்றி அவர் ஊழியத்துல இருக்கும்பொழுது ஆலயத்துல அவங்களுக்கு தரிசனமாகி சொன்ன காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன். அந்த குமாரன் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை உடையவங்க, கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு தூதனா அவங்க இருப்பாங்கன்னு, ஒரு தீர்க்க தரிசியா அவங்க இருப்பாங்கன்னு வேதாகமம் சொல்லியது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தான் எலிசபெத் சிதறிச்சாங்க. கர்த்தருக்காக நாம நம்மளுடைய காரியத்துல உண்மையா இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும்படியாக அவங்க வரும்போது அவங்க வாழ்த்துதல் சொல்லும் பொழுது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய தாயார் என்னை சந்திக்க வந்தது எப்படின்றாங்க. அதாவது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால அவங்களை நிரப்பும்படியாக அவங்க ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தாங்க. மரியாள் அவங்களை வாழ்த்தும் பொழுது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வரும்படியான பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்ததுன்னு கேட்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை சுமந்து கொண்டிருக்கிற தாயார் அப்படின்றது எலிசபெத்துக்கு தீர்க்க தரிசனம் மூலமா ஆண்டவர் உரைச்சார். பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய காரியங்களை நாம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அநேகருக்கு சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லியது. அப்படிப்பட்ட யோவானுடைய தாயார் ஆகும்படியாக எலிசபெத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். பரிசுத்தாவினால அவங்க நிரப்பப்பட்டிருந்தாங்க. யோவான் தன்னுடைய தாயின் கருவில பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. இப்படியாக சகரியாவையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமானது என்னன்னா, கர்த்தருக்காக நாம உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்.